ஐடிசி இந்த பேரை கேட்டாலே பலருக்கு சிகரெட் தான் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? ஆனா ஒரு காலத்துல சிகரெட்டை மட்டுமே நம்பியிருந்த இந்த கம்பெனி இன்னைக்கு எப்படி இவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யமா மாறுச்சு? வாங்க அவங்களோட இந்த பிரம்மாண்டமான மாற்றத்தோட கதைய இப்ப நாம விரிவாக்க பார்க்கலாம். உங்க கிச்சன்ல கண்டிப்பா இதுல ஏதாவது ஒன்னாவது இருக்கும். ஆஷீர்வாத் ஆட்டா இல்லனா ஆர்கானிக் பருப்பு வகைகள். நம்ம எல்லாருமே தினமும் பாக்குற ரொம்ப நம்புற பிராண்ட்ஸ் தான் இது. ஆனா இது எல்லாத்தையும் தயாரிக்கிறது யாருன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம அன்றாட வாழ்க்கையோட ஒரு பகுதியா இருக்கிற இந்த பொருட்களை ஒரு பெரிய நிறுவனத்தோட இணைக்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. சரி, வாங்க ஐடிசியோட இந்த பெரிய பயணத்தை நாம 5 பாகமா பிரிச்சு பார்க்கலாம். அதோட முரண்பாடு, அதோட பவர்ஃபுல் ஃபைனான்ஸ், அப்புறம் அதோட பெரிய மாற்றம், ஹோட்டல் பிசினஸ் பிரிச்சது, கடைசியா ஃபியூச்சருக்கு ரெடியா இருக்காங்களான்னு பாப்போம். முதல்ல நாம பார்க்க போறது ஐடிசியோட ஒரு பெரிய முரண்பாடு. அதாவது ஒரு பக்கம் அதோட புகையிலை பாரம்பரியம், இன்னொரு பக்கம் இன்னைக்கு இருக்கிற ஒரு மாடர்ன் எஃப்எம்சிஜி கம்பெனிங்கிற அடையாளம். இது ரெண்டும் எப்படி ஒன்னா இருக்கு? சொல்லப்போனா ஐடிசிக்கு 2 வெவ்வேறு முகங்கள் இருக்கு. ஒன்னு புகையில மேல கட்டப்பட்ட அதோட பாரம்பரியம், இன்னொன்னு இந்தியாவோட டாப் எஃப்எம்சிஜி மார்க்கெட்டரா இருக்கிற அதோட புது முகம். இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற கனெக்ஷன் தான் ரொம்பவே சுவாரஸ்யமானது. சரி, இந்த 2 அடையாளமும் எப்படி ஒன்னா இயங்குது? அதுக்கு நாம அவங்களோட ஃபைனான்ஷியல் இன்ஜினை பார்க்கணும். அதாவது பணம் எங்கிருந்து கொட்டுதுன்னு பார்க்கணும். அதுதான் அவங்களோட கேஷ் கவ். இத பாருங்க, உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். கம்பெனியோட மொத்த லாபத்துல கிட்டத்தட்ட 77%, ஆமாங்க 77% சிகரெட் பிசினஸ்ல இருந்து மட்டுமே வருது. மத்த எல்லா பிசினஸும் சேர்ந்து வெறும் 23% தான். இதனாலதான் சிகரெட் பிசினஸ் ஐடிசியோட கேஷ் கவ், அதாவது பணப்பசுன்னு சொல்றாங்க. அப்ப விஷயம் ரொம்ப சிம்பிள். இந்த சிகரெட் பிசினஸ்ல இருந்து வர்ற லாபத்தை வச்சுதான் மத்த எல்லா புது பிசினஸையும் அவங்க வளர்த்திருக்காங்க. இந்த ஃபினான்ஷியல் இன்ஜின் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நாம பாக்குற இந்த பிரம்மாண்டமான ஐடிசி இருந்திருக்காது. ஓகே, இந்த பணத்தை வச்சு அவங்க எப்படி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே மாத்தி அமைச்சாங்க? வாங்க அந்த மாற்றத்தோட கதையை பார்க்கலாம். இங்க பாருங்க, இது ஏதோ 1-2 வருஷத்துல நடந்த மேஜிக் இல்ல. பல வருஷ பிளான். குறிப்பா கடந்த 20 வருஷத்துல மட்டும் அவங்களோட நான் சிகரெட் பிசினஸ் வருமானம் 31 மடங்கு அதிகமாயிருக்கு. இன்னைக்கு அவங்க மொத்த வருமானத்துல 3/2 பங்கு இந்த புது பிசினஸ்ல இருந்து தான் வருது. யோசிச்சு பாருங்க, என்ன ஒரு பெரிய மாற்றம். இன்னைக்கு எஃப்எம்சிஜில ஐடிசி ஒரு பெரிய சக்தி. 25க்கும் மேல சூப்பரான இந்தியன் பிராண்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஆஷீர்வாத், சன்ஃபீஸ்ட், பிங்கோ, யிப்பி, இது எல்லாமே நமக்கு நல்லா தெரிஞ்ச பெயர்கள் தான். கிட்டத்தட்ட 25 கோடி குடும்பங்கள் இவங்களோட ப்ராடக்ட்ஸை பயன்படுத்துறாங்க. வருஷத்துக்கு 32,500 கோடி ரூபாய்க்கு மேல மக்கள் இதுக்காக செலவு பண்றாங்கன்னா பாத்துக்கோங்களேன். ஐடிசியோட வெற்றிக்கு இன்னொரு ரகசியம் விவசாயத்துல அவங்க காட்டுற அக்கறை. ஐடிசி மார்ஸ் மாதிரி டிஜிட்டல் திட்டங்கள் மூலமா 15 லட்சத்துக்கும் அதிகமான விவசாயிகள் கூட நேரடியா வேலை செய்றாங்க. இதனால ஒரு பக்கம் விவசாயிகளுக்கு நல்லது, இன்னொரு பக்கம் இவங்களுக்கு தரமான மூலப்பொருட்கள் கிடைக்குது. ஒரு வின் வின் சிச்சுவேஷன் தான். சரி, இப்போ கம்பெனி எடுத்த ஒரு முக்கியமான முடிவை பத்தி பேசலாம். அதாவது அவங்களோட ஹோட்டல் பிசினஸ தனியா பிரிச்சது. இது ஏன் ஒரு பெரிய விஷயம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி டிமார்ஜர்னா என்னன்னு சிம்பிளா சொல்லிடுறேன். ஒரு பெரிய கம்பெனிய 2 இல்ல அதுக்கு மேல சின்ன தனித்தனி கம்பெனியா பிரிக்கிறது தான் டிமார்ஜர். இப்படி பண்றதால ஒவ்வொரு கம்பெனியும் அதோட வேலையில நல்ல கவனம் செலுத்த முடியும். இந்த ஹோட்டல் டீமர்ஜர் எப்படி நடக்குதுன்னா 3 ஸ்டெப் தான். 1, ஐடிசி தன்னோட ஹோட்டல் பிசினஸ ஐடிசி ஹோட்டல்ஸ்னு ஒரு புது கம்பெனியா பிரிக்குது. 2, அந்த புது கம்பெனில ஐடிசி 40% பங்குகளை வச்சுக்குது. 3, நீங்க ஒரு ஐடிசி ஷேர் ஹோல்டரா இருந்தா உங்ககிட்ட இருக்கிற ஒவ்வொரு 10 ஐடிசி ஷேருக்கும் புதுசா ஒரு ஐடிசி ஹோட்டல்ஸ் ஷேர் கிடைக்கும். சிம்பிள். சரி, இதனால இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன லாபம்? முதல்ல ஷேர் ஹோல்டரோட மதிப்பு அதிகமாகும். 2வது, ஐடிசி இனிமே அவங்களோட முக்கிய பிசினஸான எஃப்எம்சிஜில முழுசா கவனம் செலுத்த முடியும். 3வது, 2 கம்பெனியோட ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டும் தெளிவா இருக்கும். இதனால அந்தந்த துறையில முதலீடு செய்ய விரும்புறவங்கள ஈஸியா ஈர்க்க முடியும். சரி, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ஐடிசியோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, அவங்க முன்னாடி இருக்கிற சவால்கள் என்ன, வாய்ப்புகள் என்னன்னு பார்க்கலாம். ஐடிசியோட புது அடையாளத்துல ரொம்ப முக்கியமான ஒன்னு அவங்களோட சஸ்டைனபிலிட்டி பாலிசி, அதாவது நிலைத்தன்மை. வெறும் லாபம் மட்டும் இல்லாம சமூகம், சுற்றுச்சூழல்னு எல்லாத்துக்கும் நல்லது செய்யணுங்கிறதுல இவங்க உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டா இருக்காங்க. இந்த நம்பர்ஸை கேட்டா நீங்களே அசந்துடுவீங்க. தொடர்ந்து 19 வருஷமா கார்பன் பாசிட்டிவ், அதாவது அவங்க வெளியிடுற கார்பனை விட அதிகமா உறிஞ்சுறாங்க. 22 வருஷமா வாட்டர் பாசிட்டிவ்,
17 வருஷமா திடக்கழிவு மறுசுழற்சியில பாசிட்டிவ். இது சாதாரண விஷயம் இல்ல. சுற்றுச்சூழல் மேல உங்களுக்கு இருக்கிற அக்கறையே இது காட்டுது. ஆனா பாதை பூரா பூக்களா இருக்காதுல்ல. சில சவால்களும் இருக்கு. சிகரெட் மேல வர புது புது சட்டங்கள், மத்த துறைகள்ல இருக்கிற கடுமையான போட்டி, இதெல்லாம் அவங்க சமாளிக்கணும். ஆனாலும் அவங்களோட நான் சிகரெட் பிசினஸ் வளர்ச்சி, ஏஐ மாதிரி புது டெக்னாலஜியை பயன்படுத்துறது, அப்புறம் சஸ்டைனபிலிட்டி மேல இருக்கிற கவனம், இதெல்லாம் அவங்கள முன்னாடி கொண்டு போகும். அவங்களோட தாரக மந்திரமே இதுதான். தேசம் முதலில், சப்சாத் பதேன். அதாவது தேசம்தான் முதல்ல, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து முன்னேடுவோம். இது வெறும் வார்த்தைகள் இல்ல, அவங்களோட செயல்பாடுகள்ல இல பார்க்க முடியுது. கடைசியா ஒரு முக்கியமான கேள்வியோட முடிக்கலாம். சிகரெட் வியாபாரத்தின் மேல கட்டப்பட்ட ஒரு கம்பெனியால தன்னை முழுசா ஒரு சஸ்டெயினபிள், அதாவது நிலையான எஃப்எம்சிஜி நிறுவனமா மாத்திக்க முடியுமா? இந்த கேள்விக்கான பதில ஐடிசியோட எதிர்காலம்தான் சொல்லும்.